ஓகே, 3வது வசனம் வாசிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாதிருக்காமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாசிட்டிவ் திங்ஸ்ல இன்னொன்னு என்ன சொல்றாரு? நீ சகித்து கொண்டிருக்கிறியா? எதை சகித்து கொண்டிருக்கிற? எதை சகித்து கொண்டிருக்கிற? பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிற. இந்த சகித்து கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன்ப்பா. When you are suffering, I am with you. Hallelujah. I am seeing you. Hallelujah. புரியுதாமா? இயேசு உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் கஷ்டப்படுறதை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கியா? இயேசு உன்னை பார்க்கிறாரு. அது கேட்ட பலனை இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஈடானது அல்லவே அல்ல. நீ கிறிஸ்துவுக்காக பாடுபடும் போது, நீ கிறிஸ்துவுக்காக சஃபர் ஆகும் போது, ஒரு பாவம் வரும் உன்னை நோக்கி, ஒரு பிசாசு வரும் உன்னை நோக்கி. என்ன பரத், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வரும். நீ என்ன சொன்ன? தாயே, அம்மா, என்ன விட்டுடுமா. நான் இப்பதான் இயேசுவ பத்தி ரெவலேஷன் சாப்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுன்னு இருக்கிறேன். நீ லவ் பண்ணலன்னா பரவாயில்ல பரத், நம்ம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். இது இங்கெல்லாம் சகஜம். இந்த நீ இருக்கிற இடத்துல இதெல்லாம் சகஜம். செருப்பு எடுத்து அடிக்கும். சரியா? சரியா? அடிப்பியா? அடிக்கிறேன் கண்டிப்பா. Praise the Lord. அந்த பாவம் வரும்போது ஐயோ அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு பாடு அனுபவிக்கிற பத்தியா, அந்த பாடுக்கான பலனை நீ அனுபவிப்ப ஹெவன்ஸ்ல. ஹல்லேலூயா. பாவம் வரும்போது பாவத்தை அனுபவிக்க கூடாது. பாவம் வரும்போது பாவம் செய்யாமல் பாடு அனுபவிக்கணும். புரியுதா? பாடு அனுபவிக்கும் போது அதற்கேற்ற பலன் மிகுதியா இருக்கும். நீ ஒரு பாடுபடுறல, அது மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் வருதுல்ல, அதை விட அதிகமா உன்னுடைய ரிவார்டு இருக்கும் பரலோகத்துல. அதை விட அதிகமா உன்னுடைய ரிவார்டு இருக்கும். எஸ். இப்ப நான் கஷ்டப்பட்டு பெருமைக்கு சொல்லல. ஓகே, இப்ப நான் இங்க பேசணும்னு அவசியம் இல்லை. சரியா? இந்த ஜூம் மீட்டிங்கை நான் இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு 4 நாளா எனக்கு மவுத்ல ஒரு அல்சர் மாதிரி வந்துருக்கு. அல்சர்னா அதான் கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்திருக்கு. ஓகே, பேசினாலே வலிக்குது. ஆனாலும் இந்த பாடம் நான் அனுபவிக்கிறேன். ஏன்? பெரிய பலன் மேல இருக்குது எனக்கு. புரியுதா? அதன் பேருக்கு புரியுது. புரியுதாமா? thumbs up. Evangeline, thumbs up. Very good. ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சு, 2 பேர் 3 பேர் புரிஞ்சிச்சு. வெரி குட். ஏதாவது கேள்வி கேட்டா தம்ஸ் அப் டக்குன்னு கொடுத்துருங்க. ரைஸ் த ஹேண்ட்ஸ்லாம் வேணாம். அது queryனா ரைஸ் பண்ணலாம். லோவர் த ஹேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வசனம் படிமா அனுப்புறியா? டக்குன்னு படிக்கணும். சரியா? இன்னைக்கு இல்ல, டெய்லி நீ தான் படிக்கிற பைபிள். சரியா? கை அப்படியே விளையாடணும். ஜாப்னா ஜாபுக்கு போகணும் கை. சரியா? அப்படியே ரெவலேஷன் 4 ரெவலேஷன் 2:4. ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை சொல்றாருமா இயேசு? சர்ச்சை பத்தி குறை சொல்லவே கூடாது. எத்தனை பேர் இருக்கீங்க சர்ச்சை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னு சில பேர் கிளம்புவாங்க. இப்ப இங்க சொல்லியிருக்காரு இயேசு குறை. பேசு சபையில ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, வரங்கள் இருக்கு, வரங்கள் கிரியை செய்து பாடுகளை சகிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, பொல்லாதவர்களை வெறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு எபேசு சபையில. பெரிய அந்த எபேசு புக்கை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எஃபிஷியன்ஸ், அந்த எஃபிஷியன்ஸ்ன்ற அந்த சர்ச்சை யார் பிளான் பண்றா? பால் பிளான் பண்றார். பால் யார் தெரியுமா? வேற லெவல் அவரு. ஓகே, அப்போஸ்தலர்ல வேற லெவல் அவர். பேதுருவே முகமுகமா எதிர்த்தவர் பால். இந்த பால் பிளான் பண்ற சர்ச் எங்க பிளான் பண்றாரு? நம்ம வாசிச்சோம்ல ஆக்ஸ் 19ல ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு 12 பேர் இருக்காங்க.
அங்க வந்து அவர் போய் கேக்குறாரு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு. எங்களுக்கு பரிசுத்த ஆவினாலே என்னன்னு தெரியாதுன்றாங்க அந்த 12 பேர். அப்படியா, என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓகேயா, ஞானஸ்தானமா? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் செல்லுபடி ஆகாது. யோவானே யாரை பத்தி சொல்றாரு? இயேசுவை பத்தி. இயேசுவின் நாமத்துல நீ ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தானத்தை எடுத்து கைய வச்ச அடுத்த செகண்ட் என்ன வருது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறாரு. சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சபையில ஃபர்ஸ்ட் எபேசு சபையில எத்தனை பேரு? 12 பேர். அதுக்கப்புறம் அந்த சபையில பாத்தீங்கன்னா பவுல் நடந்து போறாரு, கர்ச்சீஃபை தொடுறாங்க, சுகமாகறாங்க. அப்படியே ஒரு பெரிய மிராக்கிள். கட்சியை தொடுறாங்க, பெல்ட்டை தொடுறாங்க, சுகமாகறாங்க. எல்லா ஜனங்கள்லாம் வராங்க, மந்திரவாதிகள்லாம் வராங்க. எபேசு சபையில தான் இது. மந்திரவாதிகள்லாம் வராங்க. ஓகே, ஆக்ட்ஸ் 19 வாசிச்சு பாருங்க. சரியா, மந்திரவாதிகள்லாம் வராங்க. நாங்க மேஜிக் புக்ஸ் வச்சிருக்கோம். இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு அதுதான் எங்களோட பொழப்பு. இந்த புக்ஸோட மதிப்பு எவ்வளவோ வெள்ளி. ஓகேயா, எவ்வளவோ வெள்ளி. இதெல்லாம் நாங்க எரிக்கிறோம். இயேசுதான் உண்மையான கடவுள். இன்னொரு பெரிய மிராக்கிள் நடக்குது. ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க? ஒரு பிசாசை துரத்துறேன் அப்படின்னு சொல்லி பவுலுடைய நாமத்தில், பவுல் போதிக்கிற இயேசுவின் நாமத்துல நான் பிசாசை துரத்துறேன் அப்படின்னு துரத்துறாங்க. செல்லுபடி ஆகல. பிசாசு இவங்களை துரத்தி இவங்களை மேற்கொண்டு நிர்வாணமா ஓட விட்டுருச்சு. ஓகேயா, உடனே தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நிறைய பேர் கர்த்தருக்குள்ள வராங்க. இயேசுவின் நாமம் மிகப்பெரிய ஒரு நாமம். இந்த நாமத்தை சும்மா யூஸ் பண்ண முடியாது. இந்த நாமம் ஒரு பெரிய நாமம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்படுறத பாக்குறோம். நிறைய பேர் வந்து அவருடைய வாழ்க்கையை கொடுக்குறாங்க. நிறைய பேரு பவுல் கேஸ்ட் அவுட் பவுல் வந்து எப்படி டீமன்ஸை கேஸ்ட் பண்ணாரோ அதே மாதிரி இவங்க பிசாசுகளை துரத்துறாங்க. வல்லமைகள், அடையாளங்கள் நடக்குது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. அல்லேலூயா. இப்பேற்பட்ட எபேசு சபையில ஒரே ஒரு குறை இருக்குமா? என்ன குறை தெரியுமா? அன்பு இல்லை. அது கூட அன்பு இல்லைன்னா டோட்டலா இல்ல அப்படின்னு சொல்லல. ரட்சிக்கப்படும் போது உனக்கு ஒரு அன்பு இருந்துச்சு பத்தியா? ஆதியில நீ கொண்டு வந்திய அந்த அன்பு இல்லையே. பேக் ஸ்லைட் ஐடியா. பேக் ஸ்லைட்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்த ஆவியினால அனாயிட் பண்ணப்பட்டிருக்கேன். ஓகேயா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே ஜூம் மீட்டிங் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேயா, நாளைக்கே வந்துட்டு பரிசுத்த ஆவி இல்லைன்னு டினை பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பாவத்துல போய் உட்காந்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு இப்படி கிடக்குறேன். இதுதான் பிளாக் ஸ்லைடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க 1 hour ப்ரேயர் பண்றீங்க, நாளைக்கு 1/2 hour நீங்க ப்ரேயர் பண்றீங்கன்னா யூ ஆர் பிளாக் ஸ்லைடிங், யூ ஆர் பேக் ஸ்லைடிங். இன்னைக்கு நீ கர்த்தரோடு கூட உன்னுடைய அன்பு கூறுதலை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும்போது அடுத்த நாள் நீ போய் ஒரு இடத்துல பாவம் செய்யறனா பேக் ஸ்லைடிங், யூ ஆர் பேக் ஸ்லைடிங். இன்னைக்கு நீ ஒரு அதிகாரம் பைபிள் படிச்சுட்ட, நாளைக்கு 2 அதிகாரமா அது மாறாம ஒரு அதிகாரம் கூட படிக்க முடியாம கேலண்டர் வசனத்தை படிச்சுட்டு போற பத்தியா, அதுதான் பேக் ஸ்லைடிங். பேக் ஸ்லைடிங். அப்போ இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் பேக் ஸ்லைட் ஆயிருக்கும் யோசித்து பார்த்துக்கிறியா? இன்க்ளூடிங் மீ, I'm including myself. In some point in time we are backsliding. My friend, God never wants anybody to go to that same pit. இந்த பாவத்துக்குள்ள போறது கர்த்தரால அங்கீகரிக்கவே முடியாது. மகனே மகளே, கர்த்தர் ஒரே ஒரு குறைவை அண்டர்லைன் பண்ணி ஒரே வசனத்துல, ஒரு பெரிய வசனத்துல 4வது வசனத்துல கிளியரா போட்டிருக்கிறாரு. என்னது? ஆதி அன்பை விட்டுட்டியா? அழகா, அந்த ஆதி அன்புன்றது சும்மா விளையாட்டு இல்லம்மா, சும்மா விளையாட்டு இல்ல. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு, இப்ப ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன். ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். யார் யாருக்கெல்லாம் உங்க பாவத்துல இருந்து, உங்களை சோதிக்கிற சாத்தானிலிருந்து, உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அடிமைத்தனத்துல உங்களை வைத்திருக்கிற ஸ்பிரிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு விடுதலை ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கு, அல்லது நீங்க ஒரு டெம்டேஷன்ல இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த டெம்டேஷனை அப்படின்றது ஜெயிச்சு மேல வர்றதுக்கு உங்களால முடியல, அப்பப்போ டப்பு டப்புன்னு விழுந்துறீங்க. ஒரு 5 நாள் நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, வின் பண்ற மாதிரி இருக்கு, 6வது நாள் டமால்னு வந்துடுறீங்க. எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலா. எப்படி இருக்கும்னா, ரோட்ல போயிட்டே இருப்பேன், சைக்கிள்ல போயிட்டே இருப்பேன், யாராவது ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு
இந்த சாரி கட்டிக்கிட்டு இப்படி நடந்து வந்தாங்கன்னா நம்ம கம்முன்னு தான் இருப்போம். ஆனா கண்ணு அப்படியே அப்படி லைட்டா பார்த்துட்டு வருமா, அங்கே டமால்னு நான் விழுந்துட்டேன். இல்ல அங்க டமால்னு விழுந்துட்டேன். கரெக்டா? சாம்சன் அதானே பண்ணா. சிங்கம் வந்துச்சு, வாயை கிழிச்சு காலி நீ முடிச்சான். ஆனா அந்த சிங்கத்துக்குள்ள ஒரு தேன் கூடு இருந்துச்சு. அந்த தேன் கூட அப்படி அப்படி எட்டி பாக்குறேன் நான். எட்டி பாக்குறியா உன் வாழ்க்கையில? இப்போ ரோட்ல எட்டி பாக்குறது இல்ல. 2K கிட்ஸ் எங்க எட்டி பாக்குறீங்க? மத்தவங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல எட்டி பாப்பீங்க, டிபியே எட்டி பாப்பீங்க. டிபி என்ன வச்சிருக்கேன் அந்த பொண்ணு? கரெக்டா? மெசஞ்சர்ல போட்டோ எட்டி பாப்பீங்க, ஸ்டேட்டஸ் எட்டி பாப்பீங்க. தேவையில்லப்பா. அவளை தன் கண் இமைகளில் உன்னை பிடிக்க ஒட்டாதிரு. கண்ணாலேயே மயக்கிற, சொல்லுமா? ஓகே, கண்ணாலேயே மயக்கிற இச்சைக்குரிய காரியங்கள் நம்மை சுத்தி இருக்கிறது. வெரி வெரி கேர்ஃபுல், பி வெரி வெரி கேர்ஃபுல், பி காஷியஸ். ஓகே, இந்த பாவ பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஓகேயா? இதே மாதிரி நிறைய பேருக்கு வேற வேற பாவ பிரச்சனைகள் இருக்கலாம். என்னென்னமோ பாவ பிரச்சனைகள் இருக்கு. ஓகேயா? போனோகிராஃபி, அது இல்லாம ஓகே வேற ஏதாவது ஒரு பாவ பிரச்சனை, ஏதோ ஒரு பாவ பிரச்சனை இருக்கு. கரெக்டா? இதுல எல்லாம் ஜெயிக்கணும். இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட் தெரியுமா? நீ தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு. என்ன அது சிம்பிளா முடிஞ்சிச்சு. நோ நோ, you didn't understand properly. I'm coming again. The love that you have on Christ, not the simple love. I love Jesus. எங்கெல்லாம் ஐ லவ் ஜீசஸ்னு போஸ்ட் இருக்கோ ஃபேஸ்புக்ல அங்க லைக் போடுறேன். அது இல்ல லவ். உனக்காக உயிரை கொடுத்தார்ல, அவருக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். அதான் லவ். அதான் லவ் பா தங்கச்சி தம்பி, அதான் லவ். உன்னோட ஆதி அன்பை நீ விட்டுட்டு எனக்கு பாவ பிரச்சனை இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்கு, எனக்கு கரெக்டா இந்த டைம்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஏய், our God is almighty. நிறைய பேர் சொல்லுவாங்க கரெக்டா இந்த 9:30 to 10:30 இந்த டைம்ல தான் எனக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நான் அங்க போயிடுறேன். எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் வச்சிருக்காங்க. ஏய், ஐ எம் நாட் மோக்கிங் எனி ஒன். ஓகே, உண்மையாவே ஆபீஸ்ல மீட்டிங் வச்சிருக்கலாம், யூ ஆர் கோயிங், பட் ஸ்டில் யூ ஆர் சர்விங் a almighty God. Why can't you pray that God will give time to join in this meeting? Why can't you pray that God will give time so that you can talk with him in prayer, so that you can read your word of God? மகனே மகளே, எந்த ரீசனுமே கிடையாது, எந்த ரீசனுமே கிடையாது. எல்லாம் நொண்டி சாக்கு. தேவன் பேரில் நீ அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இந்த நொண்டி சாக்குன்னு சொல்லிட்டு. உண்மையான அன்பு இல்லப்பா, உண்மையான அன்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லைல்ல. சும்மா விளையாட்டு இல்லம்மா. இயேசு கிறிஸ்து சும்மா விளையாட்டுக்கு வரல. இங்க சொப்பு சாமான் விளையாட்டு விளையாடுறதுக்காக இயேசு வரல. கெத்செமனே தோட்டத்துல அவரு ஒரு ஒரு கல்லுல முழங்கால் படிட்டு, ஐ எம் இமேஜினிங் மை செல்ஃப். ஓகே, ஒரு கல்லுல கெத்செமனே தோட்டத்துல ஒருவேளை கையை கூப்பிட்டு முழங்கால் படிட்டு மேபி இருக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். என்ன பாத்திரம் அது? அடுத்த நிமிடம் அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அந்த பிரேயர் முடிச்ச அடுத்த செகண்ட் அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்ணி சும்மா சும்மா ஒரு தூக்கு தண்டனை 2 செகண்ட்ல சாகுற அந்த தண்டனை இல்லம்மா. அது 6 hour அவர் சஃபர் பண்ணணும். 6 hour, 6 hours. நம்மளுக்கு ஒரு சின்ன ஆணி இங்க லைட்டா இப்படி குத்தம், இல்ல கால்ல குத்திரும் ஆணி, அதுக்கே துடிச்சிடுறோம்ல. ஐயோ முடியும். இப்ப இங்க ஒரு சின்ன புண்ணு வந்துச்சு எனக்கு, அதே என்னால தாங்க முடியல. ஐயோ பேச முடியல, வாயெல்லாம் அடிச்சு
ஓகேயா? 39 அடி. அந்த சாட்டை வந்து நம்ம இருக்கிற சவுக்கு மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகேயா? எப்படி இருக்கும்? ஆணி ஆணியா குத்தி குத்தின்னு இருக்கும். அத ஒரு வாட்டி எடுத்து அடிச்சானா முதுகுல இருக்கிற சதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரமா. ஏசாயா 53வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த சரீரம் வந்து எப்படி இருந்துதான், வயல்வெளியில பிளவுட் லேண்ட் இருக்குல்ல, இந்த டிராக்டர்ல உழுவாங்கல்ல, அந்த லேண்ட் மாதிரி குந்தி 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 வச்ச மாதிரி அடிச்சான் அவரோட முதுகு, அவரோட சரீரம். யோசித்து பாரு. I want everyone to imagine. I want everyone to imagine how our God Jesus Christ suffered in the cross. விளையாட்டு இல்ல, விளையாட்டு இல்லம்மா. அந்த ஒவ்வொரு அடியும் யாருக்காக தெரியுமா? உனக்காக மகனே. அந்த ஒவ்வொரு அடியும் உனக்காக மகனே. அந்த ஒவ்வொரு அடியும் உனக்காக. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கீங்களோ, இந்த ரெக்கார்டிங்க எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, உங்களுக்காக மகளே, உனக்காக மகனே. நம்மளுடைய சாட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரிப்ளை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய கொலீக்ஸ் இருக்காங்க. உனக்கு உடனே நீ ஹாய் அமிச்ச உடனே ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஜீசஸ் அங்க சஃபர் பண்ணும்போது அவர்கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லா சீசனும் ஓடி போயிட்டான். 4 பெண்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. 4 பெண்கள் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்கம்மா. அவங்களாலையும் கிட்ட போக முடியல. இயேசு தட்டி தட்டி வளர்த்தாரு எல்லாரையும். ஆனா யாருமே கூட வரல. எல்லாம் ஓடிட்டாங்க. மெய்ப்பனை அரெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் ஓட்டானுங்க. வைந்தாங்குழிங்க ஓட்டானுங்க. உயிர் தெழுந்த பிறகு கூட போய் பூட்டின அறைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவர் தேடி யாருமே வரல. ஆனா அவர் உன்னை தேடி வந்தார் மகனே. உன் பக்கத்துல இருந்து ஐ லவ் யூன்னு சொன்னார். நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. ஆனா நம்ம எல்லாரையும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில வச்சிருக்கோம். நம்மளுடைய பிளாக் லிஸ்ட்ல யார் இருக்கா தெரியுமா? ஜீசஸ் இருக்கார் ஃபர்ஸ்ட். ஜீசஸ் இருக்கார்ல ஃபர்ஸ்ட். நேத்து தான் நான் பைபிள் வாசிச்சேன், நேத்து தான் ஜெபம் பண்ணேன், நேத்து தான் நான் வந்து டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்குறேனே, ஒதுக்குற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஜீசஸ் இருக்கிறார். ஒதுக்குற லிஸ்ட்ல நீ ஒதுக்குற பத்தியா? எனக்கு வேணாம். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஜீசஸ் இருக்கார் உன் வாழ்க்கையில. இல்லன்னு சொல்லு பார்க்கலாம். உன் வாழ்க்கையில ஜீசஸ் இருக்கார். நான் ஃபர்ஸ்ட் ஒதுக்குறது ஜீசஸ். இந்த நிலையில தான் எபேசு சபையில இருக்கிறாங்க நிறைய பேர். ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டிய மகளே, ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டிய மகனே. கர்த்தர் கதறாரு இல்லையா? உன் பக்கத்துல நின்னு கர்த்தருடைய கண்ணீர் இப்பொழுதும் கீழே கொட்டிட்டே இருக்கு. I can feel in my faith. I can feel in my faith. நீ எத்தனை வாட்டி பைபிள் படிக்க வேண்டிய நேரத்துல உன் ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டு இருந்திருக்க? நீ எத்தனை வாட்டி ஜபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஏதோ ஒரு உலக வேலையை பண்ணி கொண்டு இருந்திருக்க? எத்தனை வாட்டி இந்த டிஸ்கஷன் டைம்ல நீ ஏதோ ஒரு பையன் கூட கடலை போட்டு இருந்திருக்கிற, ஏதோ ஒரு பொண்ணோட கடலை போட்டு இருந்திருக்கிற? கர்த்தர் கண்ணீர் விடுறாருல உங்களுக்கு. அவருக்காக கண்ணீர் விடல. ஐயோ எனக்கு நேசம், எனக்கு என்னுடைய நேசத்தை பகிர்ந்து கொள்கிறதற்கு ஆட்கள் இல்லையேன்னு கவலையப்படல. அவருக்கு கோடி கோடி லட்சம் லட்சம் தூதர்கள் இருக்காங்க. அவருடைய கரிசனை என்ன தெரியுமா? என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ நரகத்துல கடைசியில போய் கஷ்டப்படுவ. நீ நரகத்துல போய் கஷ்டப்படுவ. நீ மனம் திரும்புன்னு சொல்ற. அடுத்த வசனம் வாசிக்கிறியா? அனுப்புறியா? அடுத்த வசனம் ப்ளீஸ், டக்குன்னு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நிலத்தில் நின்று நீக்கி விடுவேன். உன் விளக்கு தண்டை அதுல இருந்து நீக்கிடுவேன்ட்டார். அதோடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஓகேயா? அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். என்ன டீட்டெயில்ஸ்னா, உன்னை விளக்கா வச்சிருக்காருமா. இந்த உலகத்துக்கு நீ ஒரு விளக்கு. நீ முன்னாடி மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு விளக்கா, இந்த பொண்ணு மாதிரி நாங்க இருந்திருக்கணும் அப்படின்னு உன் சர்ச்சில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் உன்னை வந்து ஒரு டெஸ்டிமோனியா பார்த்தாங்க. இப்போ நீ ஆதி அன்பை விட்டதுனால அந்த ஸ்டாண்ட்ஸ புடுங்கிட்டாரு, அந்த விளக்கு ஸ்டாண்ட புடுங்கிட்டாரு. இப்போ யூ ஆர் அ ஜோக்கர். உன்னோட வாழ்க்கையில யூ ஆர் அ ஜோக்கர். பிகாஸ்
not because Jesus did that. It is not at all because of Jesus. That is because of our works. நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். நீ எதுல இருந்து விழுந்தா என்பதை யோசி. நீ எதுல இருந்து விழுந்த யோசி. உன்னுடைய ப்ரையாரிட்டி, உன் லவ் லிஸ்ட்ல உன்னுடைய ப்ரையாரிட்டி யாரா இருக்கணும்? ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும், தேவனா இருக்கணும், இயேசுவா இருக்கணும். உன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஜீசஸ். அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தம்பி கிடையாது, தங்கச்சி கிடையாது, உன் லவ்வர் கிடையவே கிடையாது, உன் ஒய்ஃப் கிடையவே கிடையாது, உன் ஹஸ்பண்ட் கிடையவே கிடையாது. Jesus must be your first love list person. எப்போ நீ அவரை ஒதுக்குறியோ, நான் இயேசுவை தான் ஃபர்ஸ்ட் லவ் லிஸ்ட்ல வச்சிருக்கேன், அப்பப்போ பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ற. ஏன்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பிளாக் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா பிரத்யட்சமா தெரியுது, எல்லாருக்கும் பிரத்யட்சமா தெரியுது. Do not do that. Do not do that. ஒரு 4 செவுத்துக்குள்ள யோசேப்பு போறாமா, அவனுடைய முதலாளியுடைய ஒய்ஃப் அவனை கூப்பிடுறா, வா, யாருமே இல்ல, வா, ஒரே ஒரு வாட்டி வா, யாருமே இல்ல, வா, பெட்டுக்கு வான்னு கூப்பிடுறா. அவ எவ்வளவு அழகா வேணா இருந்திருக்கலாம், போர்த்திபாவோட மனைவி அவ, ஓகேயா, எவ்வளவு அழகா இருந்திருக்கலாம். இவன் ஒரு செகண்ட் எஸ் ஐ நீட் திஸ்ன்னு போயிருந்தானா, அவன் இப்போ நான் அவனை பத்தி பேசிட்டு இருப்பேனா? No, not at all. His name would have been deleted. அநேக பேருடைய லைஃப் டெலீட் ஆயிட்டு இருக்கு, நீ ஒரு டிசிஷன், ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறதுனால. அநேகரோட லைஃப் என்லைட் ஆயிட்டு இருக்கு when you take a right decision. இன்னைக்கு அந்த டிசிஷன் எடுக்க போறேன். இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் மாறப்போகுது. ஆவியானவர் முன்னாடி எனக்கு சொல்லிட்டாரு, இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் மாறப்போகுது. உன்னோட பிளாக் லிஸ்ட்ல இருந்து ஜீசஸ் அன்பிளாக் பண்ணு. உன்னோட சாட் லிஸ்ட்ல டாப்ல இருக்காங்கல்ல, அவங்களாம் டெலீட் பண்ணிரு. அவங்களாம் வேணாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாம், ஓகேயா, தேவையில்லாத கான்டெக்ட்ஸ் வேணாம். ஜீசஸ் யார சொல்றாரோ அவங்க கிட்ட பேசினா போதும். ஜீசஸை பத்தி யார் உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்க கிட்ட பேசினா போதும். Do not have trust, do not have affection, do not have any love towards any human beings at present. Love Jesus, then love your neighbor. Then first Jesus தான், அதுக்கப்புறம் neighbor. Hallelujah. இன்னைக்கு கண்களை மூடி நீங்க அனைவரும் கன்ஃபெஸ் பண்ண போறீங்க. நீங்க ஆதியில கொண்டு இருந்த அன்பை, நீங்க விழுந்து போன அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்ய போறீங்க. முழங்கால் படி இருக்குன்னா you can kneel down. You must kneel down. என்ன கேட்டா you must kneel down. Okay? Jesus is standing next to you. யாரு பாக்குறாங்க, வீட்டுல யாரு பாக்குறாங்களோ பாக்கலையோ கவலை இல்ல, முழங்கால் படிடு. இப்போ முழங்கால் படி, கர்த்தர் சொல்றாரு முழங்கால் படிடு. கண்களை மூடிக்கோ, இறக்கமா கண்களை, உலகத்தின் காரியங்களை எல்லாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், நீ ரூம்ல இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், பிரச்சனையே இல்ல. யார் ரூம்மேட் கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்ல. முழங்கால் படிட்டு கண்களை மூடி, உன்னால எவ்வளவு கத்த முடியுமா கத்து, பரவாயில்ல. அந்த பைத்தியக்காரத்தனம் தான் கத்தருக்கு வேணும். நீ டீசெண்டா இருந்து என்ன நன்மை சொல்லு? உள்ள ஃபுல்லா அழுக்கு, கேவலம், அசிங்கம், அசுத்தம், வெள்ளை அதிக்கப்பட்ட பிரேத குழியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஓப்பன் அப், ஓப்பன் அப், ஓப்பன் அப். கண்களை மூடு, கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து. நீங்க எந்த அறையில இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒருவேளை, எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்க பெட்ல படுத்துட்டு கூட இருக்கலாம், என்னால முடியல அப்படின்ட்டு. யூ கேன் ஜஸ்ட் நீல் டவுன். அந்த பெட்லயே யூ கேன் நீல் டவுன். முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி, ஒருவேளை கைகளை உயர்த்தலாம். கர்த்தாவே, இந்த ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டோம்ப்பா. வாயில தந்து சொல்வீங்களா? வாயில தந்து சொல்வீங்களா? இங்க இருக்கிற எல்லார் இடத்துல இந்த குறைவை கர்த்தர் காண்பிக்கிறார். எல்லார் இடத்துலும் not even one, including me. ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, நீயே ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டுட்ட. இப்ப நான் போதிக்கிறது நான் இல்லப்பா, போதிக்கிறது நான் இல்ல, ஆவியானவர்.
இயேசு கிறிஸ்துவும் பக்கத்துல நின்னு இத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வாயில தந்து சொல்லுவியா? கண்களை முடிக்கலாம், ஹெட்செட் போட்டுக்கணும்னா போட்டுக்கோங்களேன், ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க போனை, வாய்களை திறந்து அப்பா காதியில அந்த அன்பை விட்டுட்டேன்ப்பா சொல்லுவீங்களா? வாய் தந்து சொல்ல, ஒரு வாட்டி சொல்ல, அந்த அன்பை விட்டுட்டேன்ப்பா, உண்மை தவிர நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்ப்பா சொல்றீங்களா? இயேசுவே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, ஒருவேளை ஒரு லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி, மேக்கிங் திஸ் ரிலேஷன்ஷிப் மோர் இன்டிமேட். Jesus compares the church as his bride, இல்லையா? Talk as a bridegroom. உங்க லவ்வர் கிட்ட சொல்ற மாதிரி, இயேசுவே உண்மை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ், உண்மை மனதுடன், உண்மை மனதுடன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இப்பொழுது நான் உணர்றேன். உண்மை மனதுடன் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ரீலா ராத்து போலோ மாரா கரபதராமா, இயேசுவின் வல்லமை இப்பொழுது அந்த அறைகள்ல நிரம்பி கொண்டிருக்கிறதுக்காக மகனே, மகனே சொன்ன எல்லார் பக்கத்திலும் இயேசு இருக்கிறாரு, சொன்ன எல்லார் பக்கத்திலும் இயேசு இருக்கிறார். நான் பாக்குறேன். ரீபி லேத்து போலோ மோத்துரா கலபா, அழுவ வந்துச்சுன்னா அழுதுரு 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 கத்து. ரீலா ரே கலபாதாராமா குலுபோதோரோ ரீ நீத்திலே ரே கலா. இயேசுவின் வல்லமை இப்பொழுது ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. இருதயத்துல கர்த்தர் பேசுறாரு, இருதயத்துல கர்த்தர் பேசுறாரு. லீபே ரேனே தூபு லூரோ கோரோ, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டிய மகளே, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டிய மகனே. உன்னுடைய விளக்கு தண்டு எங்க தெரியுமா? உன்னுடைய விளக்கு தண்டு எங்க உளுந்துச்சு தெரியுமா? நீ அந்த அன்பை விட்டுட்ட. இயேசுவின் மேல இருந்த அன்பை விட்டுட்டு வேற யார் மேலயும் உன்னுடைய அன்பை நீ செலுத்த ஆரம்பிச்சுட்ட மகளே, செலுத்த ஆரம்பிச்சுட்ட மகனே. Repent from your sins, my friend. Repent. மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில பேர் முழங்கால் படியிலாம கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களை பாக்குறாரு, கர்த்தர் உங்களை பாக்குறாரு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பாக்குறாரு. Be loyal, be loyal, be loyal to Jesus, not to me. Be loyal, be loyal to Jesus. உண்மை மனதுடன் வாயை தர, வாயை தர. உனக்கு குரலை கொடுத்தது கர்த்தர் தெரியுமா? ஆனா அந்த குரலை நீ கர்த்தருக்காக உயர்த்த மாட்டல. ஏன்? வெக்கமா? அசிங்கமா? உனக்காக அசிங்கப்படாம அவர் சிலுவையில தொங்கியிருக்க முடியுமா? நிர்வாணமா சிலுவையில தொங்கினார் தெரியுமா? எல்லாரும் வெளியரங்க கோலமா, எல்லார் முன்னாடியும், எல்லா பெண்கள் முன்னாடியும் நிர்வாணமாய் தொங்கின இயேசு உன் கண்களில் தெரியவில்லையா மகளே? தெரியவில்லையா மகனே? ஆனா உனக்கு வெக்கம் இல்ல இயேசுன்ற நாமத்தை சொல்றதுக்கு? உனக்கு வெக்கம் இல்ல இயேசுவே நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு? மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன்னிடத்துல இயேசுவின் அன்பு இல்லையே, உன்னுடைய இயேசுவின் அன்பு இல்லையே, உன்னிடத்துல இயேசுவின் அன்பு இல்லையே என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ பாவம் செஞ்சிருப்பியா? அந்த அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ அக்கிரமத்தை செஞ்சிருப்பியா? நீ அந்த அசுத்தத்தை பார்த்திருப்பியா? அந்த அன்பு உங்ககிட்ட இல்லல்ல, அந்த அன்பு உங்ககிட்ட இல்லல்ல. மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆவியானவர் நோடு கூட பேசுறாரு, ஆவியானவர் இன்னொன்னு பேசி கொண்டிருக்காரு. உன்னோட குளுத்த இருதயத்தை கர்த்தர் மாத்தணும்னு நீ ஜெபம் பண்ண போகிற. உன்னோட கல்லான இருதயத்தை கர்த்தர் மாத்தணும்னு ஜெபம் பண்ண போற. வாய்களை திறந்து, இயேசுவே நான் நம்புகிறேன்ப்பா, என்னுடைய ஆதி அன்பை நான் விட்டுட்டேன்ப்பா, உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மை நான் நேசிக்கிறேன், உண்மை நான் நேசிக்கிறேன். அட்லீஸ்ட் 1 hour நான் உம்மோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது பைபிள் ரீடிங்கா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், துதியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அட்லீஸ்ட் 1 hour, அந்த 24 மணி நேரத்துல 1 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்பா. வீரே தூபோ லோகாலாதாராமா திதி கிரி நீ தீலா கதவரே நேக்கரா. இயேசுவின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருடைய அறையிலும் நிரப்புகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவருடைய அறையும் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அந்த ரூம்ல கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. லீபி ரீத்து லோபோ ரோனோ கோரா லாதா ராகா லானா தாரா காலா தோரோ லோ கோரோ. இயேசுவின் வல்லமை இப்பொழுது கிரியை செய்யட்டும், இயேசுவின் வல்லமை இப்பொழுது கிரியை செய்யட்டும். முழங்கால்கள் முடக்கப்படுகிற தேவனுடைய நாமம் இப்பொழுது கிரியை செய்கிறதற்காக நன்றி. இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தத்தை கர்த்தர் எடுத்துட்டு இருக்கிறார். ரீலே ரே தோக்கோலா மா கரா
நீ தீரீலி கூறோ. கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்க இருதயத்தை தொடுது மகனே, உன்னுடைய இருதயத்தை தொடுது மகளே. மனம் திரும்புகிற அந்த அனுமதிக்குள்ள நீ வா. ரீபே லீதா ராபா காலா மோத்தோ ரோமோ கோரோ. இன்னும் சோம்பேறித்தனமா இன்னும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற அந்த கேரக்டர் உன் இடத்துல இருந்து போகட்டும். சும்மா உட்காந்துட்டு இந்த கேரக்டர் உன் இடத்துல போகட்டும். மனம் திரும்ப. kneel down, kneel down, open your mouth my friend, open your mouth. ரீபே லீதா ராலாபாதா காலாமாதாரா. நீ இயேசு கிறிஸ்துவ ரெஸ்பெக்ட் பண்ணினா இயேசு கிறிஸ்து உன்னோட ரூம்குள்ள வருவார். நீ இயேசு கிறிஸ்துவ ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த காட்டத்தி மரத்து மேல நின்னா உன்னை அண்ணாந்து பார்த்து நான் இன்று உன்னோட வீட்டுக்கு வரேன்னு வருவார். நீ ரெஸ்பெக்டே பண்ணாம நீ இயேசு என் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு குறை சொல்லி கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை வேண்டாம். உண்மையா அவரை நம்பு. உண்மையா அவர் மேல அன்பு கூறு. அவர் உன் பட்சத்துல இருக்கிறார், உன் பக்கத்துல இருக்கிறார். தகப்பனே தகப்பனே, கண்ணீர் விட்ட ஒவ்வொரு கண்ணீர்களையும் நீர் துடைப்பன் என்று வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் தாமே உன்னுடைய கண்ணீரை துடைப்பாரு. கர்த்தர் தாமே உன்னுடைய கண்ணீரை துடைப்பாரு. லீபா ராதா பாகா ராமா தூபு லூபா ராபா தே மேரேலே காலா. இயேசுவின் வல்லமை கிரியை செய்ததற்காக நன்றி. டைம் எடுத்தா பரவாயில்ல, ஒருவேளை இந்த டிஸ்கஷன் நான் இப்போ முடிச்சிருவேன். ஆனா யூ கேன் டேக் டைம். சாப்பாடு எனக்கு வேண்டான்னு சொல்ல, ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆக போறது இல்லை. சாப்பாடு வேணாம்னா இன்னைக்கு ராத்திரியே கர்த்தருக்கு கொடுக்குறேன். நான் அவரோட கூட பேச போறேன். கர்த்தர் என்னோடு கூட பேச போறாரு. கர்த்தர் என்னோடு கூட பேச போறாரு. The relationship that you have, the loving relationship that you have will stop you from sinning. நீ பாவம் செய்யாதபடிக்கு அந்த அன்பு உன்னை தடுத்து நிறுத்தும். அந்த அன்பு உன்னை தடுத்து நிறுத்தும். அந்த அன்பு உன்னை தடுத்து நிறுத்தும். நீ ஃபேஸ் பண்ற எல்லா பாவ பிரச்சனைக்கும் தீர்வு அன்பு தான்ப்பா. நீ ஃபேஸ் பண்ற எல்லா பாவ பிரச்சனைக்கும் தீர்வு அன்பு தான். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் அன்பு தான். ரீபி லே தூபாலா ராகா. தகப்பனே, இந்த வாலிபர்களை நீர் கண்ணோக்கி பார்த்ததற்காக நன்றி. மனம் திரும்பின ஒவ்வொரு வாலிபர் பக்கத்துல கைகளை பிடித்து கொண்டு நிக்கிறத நான் பார்க்கிறேன். லீபி ரீ தூபாலா கரா. தகப்பனே, நன்றி 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 நன்றி. மனம் திரும்பாதவர்களை மன்னிங்க. மனம் திரும்பாதவர்களை மன்னிங்க. உலகால் பொடியதாகாதவர்களை மன்னிங்க. அறிக்கை பண்ணாதவர்களை மன்னிங்க. பாவத்தை அறிக்கை பண்ணாதவர்களை மன்னிங்க. கிருபையாய் மன்னிப்பீரா, கிருபையாய் மன்னிப்பீரா. அப்பா, உண்மை மனதுடன் மனம் திரும்பி உன் மண்டையில ஆதி அன்புக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அந்த அரவணைக்கும் கரம் இப்பொழுது அவங்களை தொட்டு பிடிக்கட்டும். அந்த கரத்தை நீங்க விட்டுறாதீங்கப்பா. அந்த கரத்தை அவங்க விட்டாலும் நீங்க விட்டுறாதீங்கப்பா. அந்த கரத்தை அவங்க விட்டாலும் நீங்க விட்டுறாதீங்கப்பா. அந்த கரத்தை அவங்க விட்டாலும் நீங்க விட்டுறாதீங்க பிதாவே. விட்டுறாதீங்க ஆவியானவரே. பலப்படுத்துகிறீங்களா? பலப்படுத்துறீங்களா? நன்றி பிதாவே. நன்றி நன்றி நன்றி. உதவி செய்கிறதற்காக நன்றி. பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா யூ கேன் கண்டினியூ டு ப்ரே. இந்த ஜெபசேந்தையிலே யூ கேன் ப்ரே, கண்டினியூ டு ப்ரே, ஸ்பீக் டு காட். இயேசுவோடு பேசுங்க, இயேசுவோடு உறவாடுங்க, இயேசுவோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அநேகர் கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஐ கேன் ஃபீல் தட். அநேகர் கர்த்தர் தொட்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மாறப்போகுது. இன்னைக்கு இந்த டேட் உங்க டைரியில ஒரு ஸ்பெஷல் டேவா மாறப்போகுது. அநேகர் கர்த்தர் தொட்டிருக்கிறார். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். நீ அவர் இடத்துல பேசு. அங்கிருந்து ரிப்ளை வரலன்னா என்கிட்ட கேளு. ஐ சேலஞ்ச். நீ அவர்கிட்ட பேசு. அங்க இருந்து ரிப்ளை வரலன்னா நீ என்கிட்ட கேளு. ஐ சேலஞ்சிங் யூ. ஐ எம் சேலஞ்சிங் யூ. ஓகே? எப்படி வேணா இருக்கலாம். ஒருவேளை வாய்ஸா இருக்கலாம், பைபிள் வேர்சஸா இருக்கலாம், மெசேஜஸா இருக்கலாம். கண்டிப்பா God will reply. God will reply. For sure God will reply. When you talk to him, he will reply because he is living God. ஜீவனுள்ளவர். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு 2வது சர்ச் பத்தி நம்ம பார்க்கலாம். God bless you all. See you tomorrow. Bye bye. தொடர்ந்து ஜெபம் பண்ணனா பண்ணலாம். ஓகே? கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.